Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தாழ்வாக சென்ற மின்கம்பியின் வழியாக மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கேட்டு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆயிப்பேட்டையைச் சேர்ந்த தமிழரசனின் மகன் இஷாந்த் என்பவர் வீட்டு மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த போது தாழ்வாக சென்ற மின்கம்பி உரசியதில் மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் விடியா மாடல் அரசின் மின்வாரியத்தினரின் பொறுப்பற்ற செயலை கண்டித்து சிறுவனின் உறவினர்கள் சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தின் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத விடியா திமுக அரசுக்கு எதிராக சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் முள்ளங்கி விளைச்சல் பாதிக்கப்பட்டு நிலத்திலேயே விவசாயிகள் விட்டுச் சென்றனர். பாலக்கோடு, காரியமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் விவசாயிகள் முள்ளங்கி சாகுபடி செய்து வருகின்றனர். இப்பகுதியில் விளையும் முள்ளங்கி உள்ளூர் மற்றும் வெளியூர் சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனிடையே தொடர்ந்து பெய்த மழையால் நோய் தாக்கி முள்ளங்கி வளர்ச்சி குறைந்ததால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதிக விளைச்சலின் போது விலை குறைந்து விற்கப்படுவதும் விளைச்சல் குறைந்த போது விலை அதிகரித்துள்ளதும் வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் தாழ்வாக தொங்கும் மின்கம்பியால் விவசாயி பாதிக்கப்பட்டுள்ளார். தட்டப்பாறை பஞ்சாயத்துக்குட்பட்ட மூலக்கொல்லை பகுதியில் கோவிந்தராஜ் என்ற விவசாயியின் நிலத்தில் மின்கம்பி 4 அடி தாழ்வாக தொங்குகிறது. இதன் காரணமாக ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப முடியாமலும் டிராக்டர் மூலம் ஏர் உழ முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் மின்வாரியத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தால் வாழ்வாதாரம் இழந்து உயிர் வலி ஏற்படுமோ என்ற அச்சத்தில் வாழ்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளான தோவாளை, பூதப்பாண்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மேலும் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருவதால் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குண்டடத்திலிருந்து சொர்ணராஜ்குமார் என்பவர் தனது பக்கத்து வீட்டாரை அழைத்துக் கொண்டு சேடாபாளையத்திலிருந்து தேனி மாவட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிரே வந்து கொண்டிருந்த போது காரின் முன்பகுதியிலிருந்து கருமை நிற புகையுடன் தீ மழமழவென எரிய தொடங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்து காரை நிறுத்தி காரில் பயணித்த 5 பேரும் கீழே இறங்கியதால் உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பயணியர் நிழற்குடையை அதிமுக எம்எல்ஏ ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். வகையூர் கிராமத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பயணியர் நிழற்குடையை சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் கழக கொடியேற்றி புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான் பாஷா, ஒன்றிய பொருளாளர் அழகுவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் நன்னிலம் அரசு மருத்துவமனையில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. நன்னிலம் அரசு மருத்துவமனையில் கழிவுநீர் குழாய்களிலிருந்து கழிவுகள் வெளியேறி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திமுக அரசின் அலட்சியத்தால் கழிவுநீர் பாதைகள் சுத்தம் செய்யப்படவில்லை என்றும் இதனால் மருத்துவமனை வளாகம் கழிவுநீரால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தமிழக சுகாதாரத்துறை தரம் மோசமாகும் நிலையில் அமைச்சர் வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் மக்கள் விமர்சித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சமீப காலமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதோடு அவலாஞ்சி, எமரால்டு, முக்குருத்தி மற்றும் பைக்காரா உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது.